ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தெர்மோடைனமிக்ஸை பற்றி பார்க்க போவோம் இந்த வீடியோவில். தெர்மோடைனமிக்ஸ்னால் என்னங்க? வெப்ப இயக்கவியல். சரிங்களா? வெப்பம் எப்படி இயங்குது, அதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணுது, முக்கியமான டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பேசிக்கான கான்செப்டாக தான் இருக்க போகுது. என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக்கு சேவை எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தமிழில் எடுக்குவேன். ஆவா பிஜேஇ, எஸ்எஸ்சி ஜேஇ, டிஎன்பிசிஏஇக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ தெர்மோடைனமிக்ஸில் முக்கியமான 4 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க சிஸ்டம், இன்னொருத்தங்க சரௌண்டிங், இன்னொருத்தங்க யூனிவர்ஸ், இன்னொருத்தங்க பவுண்ட்ரி. சரிங்களா? சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு கவித்துண்டு நெருப்பில் இது பண்ண அடுப்பு கவியை இது பண்ணிக்குவேன். அந்த அடுப்பு கவியை என்ன பண்ணுவேன், ஒரு டப்பா உலாவை போட்டு வச்சுருவேன். டப்பா உலாவை போட்டு வச்சிட்டோம்னா அந்த கவி என்ன பண்ணுவோம், அந்த டப்பாவை ஃபுல்லாக ஹீட் பண்ணும். ஸோ சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டப்பா ஃபுல்லாக சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ சரௌண்டிங்னா என்ன, அந்த டப்பாவை சுற்றி இருக்க போகுது எல்லாம் சரௌண்டிங். அப்போ யூனிவர்ஸ்னால் என்ன, இந்த டப்பா, அது உலக கவி, அதுக்கப்புறமேட்டு இந்த சரௌண்டிங், இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா யூனிவர்ஸ். அப்போ பவுண்ட்ரினா என்ன, பவுண்ட்ரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா, இந்த டப்பாவையும் சரௌண்டிங்கையும் எது பிரிக்குது, இந்த டப்பாவோட வால், அதாவது இந்த அட்டை தான் பிரிக்குது. அப்போ இந்த அட்டை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி. சரிங்களா? டைப்ஸ் பார்க்க போகிறோம். பவுண்ட்ரியில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ்டு பவுண்ட்ரி, இன்னொன்று மூவபிள் பவுண்ட்ரி. ஃபிக்ஸ்டு பவுண்ட்ரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவுண்ட்ரி நிலையாக இருக்கும். மோஸ்ட்லி மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. சரிங்களா? நீங்கள் ஏதாவது எக்ஸாம்பிள் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிற மாதிரி பவுண்ட்ரி, ஃபிக்ஸ்டு பவுண்ட்ரிக்கு சொல்லுங்கள். மூவபிள் பவுண்ட்ரினா பவுண்ட்ரி நிலையாக இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பவுண்ட்ரியை வேண்டாம் பிரிக்கும். இது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. ஓகேவா? அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம். இந்த சிஸ்டங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா இந்த தெர்மோடைனமிக்ஸுங்கிற கான்செப்ட் இந்த சிஸ்டம், இந்த சரௌண்டிங், யூனிவர்ஸ், இதை நோக்கியே தான், இதை சுற்றியே தான் இருந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ சிஸ்டத்தை என்ன பண்ணுவோம், சிஸ்டம்னா என்ன, நம்ம எந்த ஏரியாவை எய்ம் பண்ணி எதை பார்த்துட்டு இருக்கோமோ அதுதான் சிஸ்டம். சரிங்களா? இப்போ நீங்கள் என் வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, என் வீடியோ தான் சிஸ்டம். சரிங்களா? என் வீடியோவை சுற்றி இருக்கிற எல்லா இதுவும், அதாவது என் வீடியோ உங்கள் ஃபோனில் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அந்த ஃபோன் தான் சிஸ்டம். அந்த ஃபோனை சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் சரௌண்டிங். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்வேன். ஸோ இந்த சிஸ்டத்தை 3 பிரிக்கிறாங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சிஸ்டம், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிஸ்டம், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம்னா எல்லாமே க்ளோஸாக இருக்கும். அதுதான் க்ளோஸ்டு சிஸ்டம். அங்கே மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கவே நடக்காது. மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காத மீன்ஸ் என்னென்னா, ஒரு கல் இருக்குன்னா அது கல் மாதிரியே தான் இருக்கும். அந்த கல் உருகி இதில் ஒரு 10 கிராம் தனியாக வேறு எங்கேயும் போவது, அந்த மாதிரிலாம் நடக்காது. ஸோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது அந்த க்ளோஸ்டு சிஸ்டத்தில். ஆனால் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மீன்ஸ் இப்போ கல்லை ஹீட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த கல் என்ன பண்ணும், எனர்ஜியை வெளியே கக்கும். ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அது ஹீட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கல்லை அடிச்சிங்கன்னா அந்த கல் அதுக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஃபோர்ஸாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். சரிங்களாண்ணே? கல்லுக்கு கல்லை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் வேறு எதை வேணால் இது பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர். இப்போ ப்ரெஷர் குக்கரில் நீங்கள் சாதத்தை வைக்குவீங்க. அந்த சாதம் எங்கேயும் வெளியே போகாது. அந்த தண்ணி ஆவியாகி நீவாவியாக வெளியே போகுது, அது ஹோல் இது பண்ணியிருப்பாங்க, அது வேறு கதை. ஆனால் அந்த அரிசி சாதம் எங்கேயும் வெளியே போகாது. அது நடுவில் ஆனால் ஹீட்டு சம்மந்தமான விஷயங்கள் நிறையா நடக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பன் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கும், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் நடக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிக்சி, அப்புறமேட்டு கேஸ் ஸ்டவ் பர்னர், இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். கேஸ் ஸ்டவ் பர்னர் இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள்னால், கேஸு, எல்பிஜி கேஸு நம்ம மாதத்துக்கு 900 ரூபா ஒரு சிலிண்டர் தந்து வாங்குவோன்னு வைங்களேன். அது சம்திங் வெயிட்டில் இருக்கும் 22 kg அந்த மாதிரி வெயிட்டில் இருக்கும். அந்த மாதிரி வெயிட்டில் இருக்கிற சிலிண்டர் லோடடாக இருக்கும்போது வெயிட்டில் இருக்கும்,
லோடு வந்து எவிய 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 அது வந்து வெயிட் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ வந்து அந்த இடத்துல வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்படி நடக்குது, ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகுது. அந்த கன்வெர்ட் ஆகிற எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிடுவோம். ஸோ வந்து எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. ஸோ வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கேஸ் ஸ்டவ் பர்னரை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். இங்கே வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது. இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து யூனிவர்ஸ் தான். என்னடா யூனிவர்ஸுங்கிற, யூனிவர்ஸ்னால் வந்து சரௌண்டிங்கும் சிஸ்டமும் சேர்ந்தது தானே, அப்போ அங்கே மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னா, இப்போ யூனிவர்ஸ்னால் இது எல்லாமே தான். நம்ம இருக்க பூமி இப்படி வந்து இது பண்ணிக்கோங்க, நம்ம இருக்க பூமி, சூரியன், இது எல்லாமே வந்து யூனிவர்ஸ்குள்ளாக தான் வந்து வருது. அப்படிங்கும்போது அதை தாண்டி எதுவுமே இல்லை. அப்போ அதுக்கு வெளியே வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்க போகிறது இல்லை, சரிங்களா? அதுக்கு வெளியே வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்க போகிறது இல்லை. எல்லாம் அதுக்குள்ளாவே தான் வந்து நடக்க போகுது. ஸோ வந்து ஐசோலேட்டட் சிஸ்டத்துக்கு வந்து எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து யூனிவர்ஸு. அது இல்லாமல் ஃப்ளாஸ்க்கை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஃப்ளாஸ்கில் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அது தண்ணி வந்து அப்படியே தான் கிடக்கும். அதுக்குள்ளே வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபரும் நடக்காது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்காது, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்காது. நம்ம ஃப்ளாஸ்க்கை ஓப்பன் பண்ணோம்னா தான் வந்து அது வந்து இது வந்து வெளியே போகும். ஓகேவா? ஸோ வந்து இதுதான் வந்து சிஸ்டத்தை பற்றி. இது உங்களுக்கு புரிஞ்சதை வந்து லைக் பண்ணுவேங்க. அடுத்து வந்து ஈக்குவலிபிரியம் அப்படின்னா வந்து நம்ம வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணலன்னா அந்த இது வந்து அப்படியே தான் வந்து இருக்கும். அப்படி இருந்தோன்னா அதுக்கு வந்து ஈக்குவலிபிரியம் அப்படின்னு வந்து பேர். ஒன்று நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம சும்மா இருக்க மாட்டோம், டெம்பரேச்சர் வந்து தருவோம், இல்லாட்டினா வந்து ப்ரெஷர் வந்து தருவோம், இல்லாட்டினா வந்து வால்யூமை சேஞ்ச் பண்ணுவோம், இல்லாட்டினா வந்து ஏதாவது வேலையை வந்து ஒரு பொருள் மேலே வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. அந்த மாதிரி வந்து நடக்காத வரைக்கும் அந்த இது வந்து அப்படியே வந்து அதே ஸ்டேட்லேயே வந்து மெயின்டைன் ஆனான்னா இதுக்கு வந்து ஈக்குவலிபிரியம் அப்படின்னு பேர். இதுலேயும் வந்து 3 டைப் இருக்குது. தெர்மல் ஈக்குவலிபிரியம் வந்து இருக்குது, அதுக்கப்புறமேட்டு மெக்கானிக்கல் ஈக்குவலிபிரியம் வந்து இருக்குது, அதுக்கப்புறமேட்டு வந்து கெமிக்கல் ஈக்குவலிபிரியம் வந்து இருக்குது, சரிங்களா? தெர்மல் ஈக்குவலிபிரியமில் வந்து டெம்பரேச்சரை பற்றி வந்து பார்ப்போம். மெக்கானிக்கல் ஈக்குவலிபிரியமில் வந்து ஃபோர்ஸையும் கப்புள்ஸையும் பற்றி பார்ப்போம். அடுத்து வந்து கெமிக்கல் ஈக்குவலிபிரியமில் வந்து கெமிக்கல் பொட்டென்ஷியலை பற்றி வந்து பார்ப்போம், சரிங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து தெர்மல் ஈக்குவலிபிரியமை வந்து பார்ப்போம். என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு கப்பில் வந்து சுடு தண்ணி வந்து வச்சுருக்கேன், சரிங்களா? இந்த சுடு தண்ணி வந்து என்னன்னா இந்த கப்பு ஃபுல்லாக வந்து ஒரே அளவு சூட்லேயே தான் வந்து இருக்கும். மேலே ஒரு சூட்டில், கீழே ஒரு சூட்டில் அப்படின்னு வந்து இருக்காது. நீங்கள் சுட வைக்கும்போது வேணால் வந்து அது வந்து சூடு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கலாம். ஆனால் சுட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது வந்து மேலே ஒரு சூட்டில், கீழே ஒரு சூட்லேயெல்லாம் வந்து இருக்காது. எல்லாம் வந்து ஒரே சூட்லேயே தான் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ வந்து இது வந்து தெர்மல் ஈக்குவலிபிரியம். இங்கே வந்து ஹீட் ஃப்ளோங்கிறது வந்து ஜியோ, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து மெக்கானிக்கல் ஈக்குவலிபிரியம். தெர்மல் ஈக்குவலிபிரியமில் வந்து டெம்பரேச்சர் வந்து பேலன்ஸாக வந்து இருக்கும். மெக்கானிக்கல் ஈக்குவலிபிரியமில் வந்து ப்ரெஷர் வந்து பேலன்ஸாக வந்து இருக்கும். நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜீரோவாக வந்து இருக்கும். இன்சைடு ப்ரெஷரு இஸ் ஈக்குவல் டு அவுட் சைட் ப்ரெஷராக வந்து இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து பிக்சர் வந்து ஸ்க்ரீனில் வந்து நிறுத்துவேன், இதை வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ வந்து இங்கே வந்து மூமெண்ட் வந்து ஜீரோவாக இருக்கும். மூமெண்ட் எதுவும் நடக்காத போது வந்து அது வந்து மெக்கானிக்கல் ஈக்குவலிபிரியமில் இருக்கும் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம், சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஈக்குவலிபிரியம்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தாலும் ஃபார்வேர்டு ரேட்டு இஸ் ஈக்குவல் டு பேக்வேர்டு ரேட்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இருக்குதுன்னு வைங்களேன். வாட்டரை வந்து நம்ம வந்து சுட வச்சு வந்து வேப்பராக வந்து மாற்றுறோம். வேப்பராக மாற்றி அந்த வேப்பரை வந்து மேலே வந்து ஒரு சாம்பரில் வந்து கலெக்ட் பண்ணுறோம். அப்படி கலெக்ட் பண்ணும்போது அந்த சாம்பரில் இருக்கிற வேப்பரை வந்து நம்ம வந்து திருப்பி குளிர் விற்றோம்னா வச்சுக்கிங்களேன், அது வந்து என்ன ஆகிடும், திருப்பி வந்து வாட்டர் ஆகிடும். ஸோ வந்து இந்த குவான்டிட்டி வந்து மாறாது. ஸோ வந்து காம்போசிஷன் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மெட்டீரியல்ஸோட அளவு வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து இருக்கும். சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மோஸ்ட்லி வந்து க்ளோஸ்டு சிஸ்டத்தில் தான் வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து இங்கே வந்து நெட் ரியாக்ஷன் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? இதெல்லாம் வந்து கெமிக்கல் ஈக்குவலிபிரியமில் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். அதே மாதிரி வந்து மெக்கானிக்கல் ஈக்குவலிபிரியமுக்கும் தெர்மல் ஈக்குவலிபிரியமுக்கும் வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டத்தை பற்றி வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்துப்போம். அந்த சிஸ்டத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து இங்கே வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ வந்து நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டமுடைய
ஸ்டேட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவதுக்கு வந்து யூஸ் பண்ணுவ மெஷரபிள் குவான்டிட்டியாக தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ ப்ராப்பர்ட்டிங்க வந்து இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இந்த இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வந்து ஒரு வாளியில் இல்லாட்டினா ஒரு கப்பில் வந்து தண்ணி வந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி வந்து ஒரு டெம்பரேச்சரில் வந்து இருக்குது. அதை வந்து நான் என்ன பண்ணுவேன், குட்டி கப்பை வச்சு மொள்வேன். மொள்ளும்போது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த தண்ணியோட டெம்பரேச்சரும் இந்த குட்டி கப்பில் இருக்க தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து சேமாக இருக்கும். ரெண்டுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து இருக்காது. சரிங்களா? மோஸ்ட்லி வந்து சேமாக வந்து இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து மாஸ் இண்டிபெண்ட்டாக வந்து இருக்கும். மாஸை பொறுத்து வந்து வேறுபடாது. அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருந்ததோ அப்படியே வந்து இருக்கும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து டெம்பரேச்சரு, டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, இது எல்லாத்தையும் வந்து எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம். ஸோ வந்து இங்கே இருந்தாலும் இந்த வாட்டரோட டென்சிட்டி ஒரே மாதிரியே தான் இருக்கும். இங்கே இருந்தாலும் வாட்டரோட டென்சிட்டி வந்து ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஸோ வந்து இதான் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இது வந்து மாஸ் டிபெண்ட்டாக வந்து இருக்கும். இப்போ நான் இங்கே வந்து தண்ணியை வந்து மொள்வேன்னு வைங்களேன், இது வந்து 1 லிட்டர் மொள்வேன்னா இது வந்து 1 லிட்டர் ஆகிடும், இது வந்து 1 லிட்டர் ஆகிடும். இங்கே வந்து 2 லிட்டர் தண்ணி இருக்குன்னு வைங்க. இங்கே நான் 10 லிட்டர்னு போட்டேன்னா இங்கே வந்து 10 லிட்டர் தண்ணி இருக்குன்னா நான் வந்து 5 லிட்டராக இந்த தண்ணியை வந்து 2 ஜக்கில் வந்து மொண்டு வந்து வைக்கலாம். அந்த மாதிரி வந்து இருக்கிறது வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து மாசை பொறுத்து வந்து வேறுபடும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து வால்யூம், ஹீட் கெப்பாசிட்டி, இது எல்லாத்தையும் வந்து சொல்லலாம். சரிங்களா? அது என்னது மேலே டெம்பரேச்சர் சொல்லிவிட்டு கீழே வந்து ஹீட் கெப்பாசிட்டி வந்து சொல்லுவேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போது இதோட ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர் வித் இது. சரிங்களா? அதே மாதிரி இதோட ஹீட் கெப்பாசிட்டி வந்து இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது வந்து அதிகமாக வந்து இருக்கும். மொத்த ஹீட்டோட கொள்ளளவு அந்த மாதிரி இதை வந்து ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று இருக்குது. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசை பொறுத்து வந்து டிபெண்ட் வந்து ஆகாது. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மாஸ் டிபெண்ட்டாக தான் இருக்கும். அதாவது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாக தான் வந்து இருக்கும். ஆனால் வந்து போக போக வந்து அது வந்து இன்சென்டிவ் ப்ராப்பர்ட்டியாக வந்து மாறிடும். சரிங்களா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து நிறுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இவ்வளோ தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் புரிஞ்சதுன்னா ஒரு லைக் வந்து போட்டுக்கோங்க. நம்ம அடுத்து வந்து ப்ராசஸை பற்றி பார்ப்போம். ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேட்டில் வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து வேப்பராக மாறுது. வாட்டர் வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து இருக்கும், வேப்பர் வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து இதாகுது. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு வினை வந்து நடக்குதுன்னா அந்த வினையோட செயல்பாட்டை தான் வந்து நம்ம வந்து ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? ஸோ வந்து இந்த ப்ராசஸை வந்து ரெண்டாக வந்து பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து ரிவர்சபிள் ப்ராசஸ்ஸு, இன்னொன்று வந்து இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு வந்து பிரிச்சுருக்காங்க. இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ்ங்களுக்கு வந்து சிம்பிளான டெஃபினேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தண்ணி வந்து 25 டிகிரி செல்சியஸில் வந்து இருக்குது. அந்த தண்ணியை வந்து ஹீட் பண்ணுவேன். ஹீட் பண்ணும்போது அது வந்து 50 டிகிரி செல்சியஸ் ஆகுது. அதான் இங்கே வாட்டர் வேப்பராக மாறுது. அதை வந்து நான் வந்து இங்கே வந்து இப்படி வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ வந்து இதுதான் வந்து ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது. இந்த ஸ்டேட்டில் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு மாறி வச்சு பாருங்கள். இது வந்து ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது. சரி, இப்போ வந்து ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னா வந்து என்னென்னு பார்ப்போமா? ரிவர்சபிள் ப்ராசஸ்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் வந்து ஆக்சுவலி வந்து இயற்கையில் வந்து இல்லை. அதாவது வந்து கன்ஃபார்மாக இதுதான் தான் ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே வந்து இயற்கையில் வந்து இல்லை. இது வந்து பர்ஃபெக்ட்டு ஐடியல். ஸோ வந்து நம்ம வந்து ஐடியல் கேஸை பற்றி பார்த்துப்போம்ல, பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் வந்து இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், இன்ஃபினிட்டி ஸ்லோவாக வந்து இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக வந்து நடக்கும். இது வந்து குவாசி ஸ்டாட்டிக் ஸ்டேஜில் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது நடக்கிறதே தெரியாது, ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபார்வேர்டாகவும் போகுமா, அதே மாதிரி வந்து ரிவர்ஸாகவும் வந்து வருமா. முன்னாடியும் போக முடியும், பின்னாடி வந்து வர முடியும். எனர்ஜி லாஸ் இருக்காது, ஃபிக்ஷன் வந்து லாஸ் ஆகாது, ஹீட் லாஸ் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்க்கு வந்து எந்த எஃபெக்டையுமே வந்து ஏற்படுத்தாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதோட பிடிவி டயக்ராம் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் நடந்ததுன்னு வைங்களேன், அது வந்து சரௌண்டிங்கில் வந்து சேஞ்சை ஏற்படுத்தும். இப்போ நான் இதுக்கு வந்து ஹீட்டு தரேன்னு வைங்களேன், இது வந்து சூடாகும். இது சூடாகி இது வந்து 50 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து வரும். திருப்பி இது வந்து
25 டிகிரி செல்சியஸ்க்கு இவங்க சொல்கிற மாதிரி ரிவர்சபிளில் வந்து வரணும் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணணும், 25 டிகிரி செல்சியஸ் வந்து சரௌண்டிங்க்கு வந்து தரணும். அப்படி சரௌண்டிங்கு தரும்போது சரௌண்டிங்கில் வந்து 25 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாகும். அப்போ சரௌண்டிங்கில் வந்து சேஞ்சஸ் வந்து ஏற்படும். ஸோ வந்து இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு வந்து சான்ஸே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் வந்து ஓகேவா படுற மாதிரி பார்த்தோம்னா பச்சை தண்ணியில் வந்து சுடு தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இதை வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு செட் ஆகணும்னு வந்து தெரியலைங்க. ஸோ வந்து ரிவர்சபிள் ப்ராசஸ் வந்து ஐடியல், அது மட்டும் இல்லாமல் சாத்தியமில்லாத ஒன்று, பர்ஃபெக்டான ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வந்து இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து மரத்தில் வந்து பழம் வந்து பழுத்து கீழே விழுவுது, இந்த மாதிரி இதை கூட வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஹீட்டு சம்மந்தமாக தான் படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஹீட் இல்லாமல் வினைகள் வந்து என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபார்வேர்டு ஆயிடுச்சுன்னா அது வந்து விவசாயம் ஆகாது அப்படிங்கிறது தான் வந்து இர்ரிவர்சபிள் ப்ராசஸோட முக்கியமான இது. சரிங்களா? ஸோ வந்து இயற்கையில் நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸையும் வந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ வந்து ப்ராசஸ் வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ராசஸ் வந்து புரிஞ்சோன்னா ஒரு லைக் வந்து தந்துடுங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள்னால் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இருக்குங்க. அந்த சிஸ்டம் வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே சுற்றி வந்து திருப்பி வந்து அதே பாயிண்டில் வந்து முடிக்குது. இப்படி நடந்ததுன்னா இது வந்து ஒரு சைக்கிள். ஸ்டார்ட் பாயிண்ட்லே எண்டும் வந்து நடந்தோன்னா இது வந்து ஒரு சைக்கிள். இதில் வந்து சேஞ்ச் இன் ப்ராப்பர்ட்டி வந்து ஜீரோ. சேஞ்ச் இன் ப்ராப்பர்ட்டினா வந்து என்ன, டெம்பரேச்சரு, ப்ரெஷரு, வால்யூமு, எனர்ஜி, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வேல்யூ வந்து ஜீரோ. ஏன் வேல்யூ வந்து ஜீரோ? இப்போது நான் வந்து என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொருளுக்கு வந்து ஹீட்டு தரேன். அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஹீட்டை வந்து குறைச்சிடுவேன். திருப்பி வந்து என்ன பண்ணுவேன், ஹீட்டை தரேன். திருப்பி வந்து ஹீட்டை வந்து குறைச்சிடுவேன். இது எல்லாம் வந்து பழைய நிலைமைக்கே வந்து நிற்கிது. நான் சும்மா இந்த மாதிரி போடுவேன், இது வந்து பழைய நிலைமைக்கே வந்து நிற்கிதுன்னா அப்போ நான் டோட்டலாக லாஸ்ட்டில் வந்து அந்த பொருளுக்கு வந்து என்ன இருக்கும், ஹீட்டு இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து இதே மாதிரி தான் ஒரு பொருளுக்கு வந்து நான் வந்து ப்ரெஷர் தரேன், திருப்பி வந்து ப்ரெஷர் குறைச்சிடுவேன், ப்ரெஷர் தரேன், ப்ரெஷர் குறைச்சிடுவேன். திருப்பி இப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தோன்னா அதுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து ஜீரோவில் தான் வந்துருக்கும் அட் லாஸ்ட். ஓகேவா? ஸோ வந்து இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதாவது இந்த ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இது எல்லாமே இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத் ஹிஸ்ட்ரிங்கிறது வந்து கிடையாது. சரிங்களா? அதாங்க இப்போ ஏறுது இது வந்து முன்னாடி இருக்கிற இதை பொறுத்தலாம் வந்து இதாகாது. நம்ம ஏற்றணும்னா ஏறும், இறங்கணும்னா இறங்கும். ஓகேவா? ஆனால் வந்து பாத் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது வந்து இந்த ஒர்க்கு, ஹீட்டு, இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத் ஹிஸ்ட்ரி வந்து இருக்கும். சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கிப்ஸ் பேஸ் ரூல் அப்படிங்கிற ரூலை பற்றி அடுத்து வந்து பார்க்க போவோம். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிப்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்களேன். ஒரு சிஸ்டத்தோடைய ஸ்டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எத்தனை பேராமீட்டர்ஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றி இவர் வந்து ஃபார்முலா பேஸ்டாக வந்து சொல்லியிருக்காரு. இதில் வந்து பீனா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ்னால் வந்து என்னங்க, நிலைனா இப்போ வந்து தண்ணியாக இருக்கா, சாலிடாக இருக்கா, தண்ணி சாலிடும் மிக்ஸ் ஆகிருக்கா, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பேஸ். சரிங்களா? ஸோ வந்து அதில் வந்து என்ன பேஸில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து வேல்யூவை வந்து போட்டுக்கணும். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து எஃப்ங்கிறது வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அதாவது வந்து எத்தனை இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து இது பண்ணுறது. டெம்பரேச்சரு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இங்கே வந்து இது பண்ணிக்கலாம். எத்தனை இருக்குது கவுண்டில் வந்து சொல்லணும். அடுத்து வந்து சிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ், அதை வந்து சின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே C2ன்னு போட்டேன். ஸோ வந்து கார்பன் வந்து செட் ஆகாது. நம்ம வந்து O2க்கு வந்து எடுத்துப்போம். ஆக்சிஜன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோன்னா O2. அப்போ வந்து எத்தனை ஆக்சிஜன் மூலக்கூறுகள் வந்து இருக்குது, 2 இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து இங்கே வந்து 2 வந்து போட்டுக்கோம். ஓகேவா? ஸோ வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணி அந்த சிஸ்டம் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து கிப்ஸோட பேஸ். சரிங்களா? இவ்வளோதாங்க. தெர்மோடைனமிக்ஸோட பேசிக்ஸ் வந்து முடித்தாச்சு. A4 ஷீட் ஃபுல்லாக வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் புதன்கிழமை நம்ம வந்து என்னென்ன டைமை பார்க்க போவோம், ஜியோஸ்லாம் வந்து பார்க்க போவோம். அதுக்கப்புறமேட்டு வந்து எனர்ஜியை பற்றி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதை பார்க்க போவோம். அப்புறமேட்டு வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து பார்க்க போவோம். சரிங்களா? ஸோ வந்து அடுத்த வாரம் புதன்கிழமைக்கு வீடியோ வேணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு ரீசனிங்கில் வந்து ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். என்ன டாபிக் பார்க்கலாம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அதையும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்களேன்.
இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அதையும் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.